தலைப்பு வந்து 3 காரியங்களில் தேர்ச்சி பெற வேண்டும். எத்தனை காரியங்கள்? 3 காரியம். முதலாவதாக தேவ சித்தம் செய்வதில் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக கொடுக்கிற காரியங்களில் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதில் தேர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். தேறினவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தேறினவர்களா, தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும். பாஸ் பண்ணினவர்களாக இருக்க வேண்டும். தேர்ச்சி பிள்ளைகள்லாம் பரிசு எழுதியிருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் இப்போ நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? தேர்ச்சி பெற்று விட்டார்களா என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் என்ன செய்யறாரு? பிள்ளைகள் ரத்தத்தை எல்லாம் சிந்தி பிள்ளைகளை போயிட்டு எடுத்தேன். அவர்கள் ஞானசனம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆலயத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் தேடி இருக்கிறார்களா என்று பார்க்கிறார். அல்லேலூயா. தேடி இருக்கிறார்களா? இல்லை கழுத தேங்கி கட்டன்பா போன மாதிரி கரைஞ்சிக்கிட்டே போறாங்களா, இல்லை தேடிக்கிட்டே போறாங்களா? அல்லேலூயா என்று ஆண்டவர் பார்க்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும்? தேடி இருக்கிறதே தேவன் பார்த்தா சந்தோஷப்படுவார். பிள்ளைகள் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷப்படணும்ல. தேர்ச்சி கிடைச்சிட்டாங்க, பிள்ளை தேடிட்டான். சில பிள்ளைகள் வளராம சவல பிள்ளையா இருக்கும். அது நமக்கு சந்தோஷமா இருக்காது இல்லையா? ஆகவே நம்ம தேர்ச்சி அடைவதை தேவன் விரும்புகிறார். நாம் தேடினவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பிள்ளைகள் எப்படி தேர்ந்தவர்களாக இருக்க நம்ம எதிர்பார்க்கிறோமோ அது போல நாம் ஆண்டவரும் நமக்கு என்னுடைய பிள்ளைகளும் செய்யணும். தேடி இருக்கணும், யோகத்தில் தேடி இருக்கணும், சுவாசத்தில் தேடி இருக்கணும், நம்பிக்கையில் தேடி இருக்கணும், ஆலயத்துக்கு வருவதில் ஒரு தேர்ச்சி இருக்கணும், கொடுப்பதில், ஊழியம் செய்வதில், சித்தம் செய்வதில் ஒரு தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும் பிள்ளைகள் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால ஒரு வசனத்தை வாசிக்க 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்க. 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் நாம் வாசிப்பதனால நம்ம எப்படி இருக்கோம்? தேறினவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. தேறின பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், விசுவாசிகளாகிய பிள்ளைகள் என்ன செய்யலாம்? தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று வாசிக்க. தேறினவர்களாக இருக்கணும், நற்கரிகளை செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கணும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நம்ம கடந்து செல்வோம். முதலாவதாக தேவ சுத்தம் செய்வதில் நாம் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். கொலோசியர் 4:12 வாசிக்கிறோம். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சுத்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேர்ந்தவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிறுத்த வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். அந்த எப்பாப்ரா யாருன்னு தெரியல நமக்கு. ஆனாலும் அவன் என்ன செய்யறானா? தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு சுத்தமான
இவைகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் அதான் 3 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம். தேவனுக்கு சித்தமானவைகளில் தேரணும், தேவனுக்கு சித்தமான கொடுப்பதில் தேரணும், தேவனுக்கு சித்தமான கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில் தேர வேண்டும். இதுதான் தேவனுக்கு சித்தமான 3 தேவ சித்தம். எப்பாப்புரா ஜெபிக்கிறது போல தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எப்பாப்புரா போல தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க, நல்லா படிக்கணும், நல்ல ஞானமாக இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், வியாதி வரக்கூடாது, வேணா வரக்கூடாது என்று நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். அப்படியே பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஒழிய பிள்ளைகள் தேறி வரணும்னு சொல்லி ஜெபம் பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேறி இருக்கணும், வளர்ந்து இருக்கணும், பலனாக இருக்கணும், தேர்ச்சி பெற்றிருக்கணும் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய ஜெபிக்கிறது இல்லை. ஆனால் பாருங்க, எப்பாப்புரா எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் தேறி இருக்கணும், நோட்டில் தேறி நம்ம பிள்ளைகளாக இருக்கணும், சித்தம் செய்வதில் தேரணும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அதுபோல நாமும் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவரே உடைய சித்தம் செய்வதிலே பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து வரணும் ஆண்டவரே, தேர்ச்சி அடையணும் ஆண்டவரே, தேடி வரணும்பா. தேடி பிள்ளைகள் தான் மேலே போக முடியும் இல்லையா? நீங்க எல்லாத்தையும் தேடிட்டீங்கன்னா பல்லவத்துக்கு போயிருவீங்க. அடையிறவையா அந்த உங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை, விருப்பம், ஜெபம் வேண்டும். தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் நாம் தேட வேண்டியது அவசியமா இருக்கு. தேவ சித்தம் செய்வதில் இயேசு தேர்ச்சி அடைந்தார். இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்வதில் தேடி விட்டார், தேடிட்டார். அவர்தான் அவர் பல்லவத்துக்கு சென்றார். அடையிறவையா சிலுவையில் சொன்னார் எல்லாவற்றையும் செய்ய. 6ஆம் வார்த்தை என்ன வார்த்தை? முடிந்தது. என்னது? தேவ சித்தத்தை நான் செய்து முடித்து விட்டேன், தேவ சித்தம் செய்யவே நான் பிறந்திருக்கிறேன். யோவான் 6:38 வாசிங்கள். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கிறேன். ஆமா, என் சித்தத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தை செய்யவே நான் வானத்திலிருந்து பூமிக்கு வந்தேன் சொல்றேன். ஆண்டவர் எதற்காக வந்தார் என்றால் நம்ம இதுல என்ன விளைக்கிறோம்? தேவ சித்தம் செய்யவே அவருடைய விருப்பத்தை, சித்தம்னா விருப்பம், அவருடைய விருப்பத்தை செய்து முடிக்க, தேவ சித்தம் செய்து முடிக்க வருகிறார். அவன் யார் போவான் என்று கேட்கும் போது நான் போகிறேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? என்னை குறித்து புத்தக சூழலை எழுதி இருக்கிறதே அப்படின்னா தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு கன்னி என்ன செய்யறாரு? ஒரு ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் இருப்பார். அவர் இயேசு தானே. இயேசு தான் ஆதியிலே பேசும்போது அந்த சாத்தானை பார்த்து சொல்றார், சாத்தானிடத்தில் சொல்லுகிறார், ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் தோன்றுவார், அவர் தலையை நசுக்குவார். ஆகவே அவர் சொல்றார் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்புறம் எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவருடைய சித்தத்தை செய்ய வந்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 4:34 வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவர் கிரியையை செய்து முடிப்பதே என்னுடைய போதனமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். மார்க் 3:35 சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தான் தாயும் தகப்பனும்
சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களிலே அவருடைய தாயார் வருகிறார், அவருடைய சகோதரர்கள் வருகிறார், அவருடைய சகோதரி வருகிறார். சீசர்கள் ஓடி போய் சொல்றாங்க, அதுவரே உங்க தாய் வந்திருக்காங்க, சகோதர சகோதரிலாம் வந்திருக்காங்க உங்களை பார்க்கறதுன்னு சொல்லி. ஆண்டவர் என்ன செய்யல, அவங்களை பார்க்கறது கூட விரும்பல். என்ன செய்யலப்பா, விரும்பல். அப்ப என்ன சொன்னாருன்னு கேட்டா, என்ன சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே, அவன்தான் எனக்கு தாய். இந்த தாய் எனக்கு தாய் அல்ல. இது மாம்சத்தின்படி ஒரு தாயா இருந்தாலும் கூட நான் ஆவிக்குரிய தாய் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான சகோதரன் சகோதரியம் அல்ல என்று சொல். ஆகவே நாமும் தேவ சித்தம் செய்தால்தான் தேவனுக்கு சகோதரனா இருப்போம், சகோதரியா இருப்போம், தாயாக இருப்போம், தாப்பனாவும் இருப்போம் சொல்வோம். ஆகவே தேவ சித்தம் செய்யணும். மத்திய 7:21 நம்ம வாசிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதே இல்லை. கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னா ஜெபம் இருக்கிறோம். ஆனா நம்ம தேவ சித்தம் செய்கிறோமா என்று சொல்லி நினைக்கிறோம். இல்லையா, நம்ம யோசிக்கிறோம், தேவ சித்தம் செய்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம தேவ சித்தப்படித்தான் நம்ம கேட்கிறோமா, தேவ சித்தப்படித்தான் நம்ம ஜெபம் இருக்குதா, நம்முடைய ஊழியங்கள் ஆராதனைகள் எல்லாம் தேவ சித்தத்தின்படி நடக்கிறதா, நம்ம ஒரு ஜெபம் பண்ணாலும் தேவ சித்தத்தை நம்ம அதில் கேட்கிறோமா என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறோம். அப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது கூட ஜெபம் பண்ணிட்டு செய்யாத தேவ சித்தமா இருக்கும். இல்லையா, ஜெபம் பண்ணிட்டு செய்யணும், தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்தை பார்ப்பதற்கு சீசர்கள் என்ன செய்யறாங்க, யூதாசுக்கு பதிலாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்க சீட்டு போட்டு மத்திய பேருக்கு சீட்டு விழுந்தது என்று வாசி. அந்த ஆகான் அந்த எரிகோவிலே உள்ள அந்த தீட்டுப்பட்ட பொருள்களை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்ட போது அங்கேயும் அவனை கண்டுபிடிப்பதற்கு சீட்டு போட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ சீட்டு போடுதல் சிக்கல்களை தீர்த்து வைக்கும் என்று நம்ம நீதிமன்ற வாசிக்கிறோம். 7ஆம் மணியில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது கோயில்பட்டிக்கு ஒரு நாளையில வந்தேன். அங்கே விசுவாசிகள் இருந்தார். கோயில்பட்டிக்கு நான் வந்தபோது இப்போ ஒரு மீட்டிங் நடந்தது, அதற்காக வந்தேன். அப்போ அந்த பழைய விசுவாசிகள் இங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்கள ஒரு முறை நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் ஓடி வந்து என்னை சொல்லணும்ட்டு, ஐயா நீங்கள் கோயில்பட்டிக்கு ஒரு கட்டாயம் வரணும் ஐயா அப்படின்னாங்க. என்னம்மா நீங்கள் அப்படி சொல்லுங்க, பாஸ்டர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஐயா அந்த பாஸ்டர் போயிட்டாரியா, திடீர்னு சொல்லாம போடாம போயிட்டாரு. அப்படியா, சரின்ட்டு வந்தேன். வரும்போது அவங்க 7ஆம் மணி அங்கே இருக்குங்க, இவங்க இங்கே வாங்கன்றாங்க. இப்போ ஒரு நான் ஒரு சீட்டு போட்டு ஒரு 10 சீட்டு கோயில்பட்டி 10 சீட்டு வேலை போட்டு பீடி சுருட்டி ஒரு டப்பாவில் போட்டு அதை 3 வச்சுட்டு காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் ஒரு டீ குடிச்சிட்டு உபவாசம், எல்லாருமே உபவாசம் ஜோம் பண்ணோம். சாயந்தரம் 6 மணிக்கு அந்த டப்பாவை திறந்து மகளை ஒரு சீட் எடுக்க சொன்னேன். அவன் சீட் எடுத்தான். கோவில்பட்டிக்கு வந்து சரி, ஆண்டவர் கோவில்பட்டிக்கு போக சொல்கிறாரு, அந்த வழியெல்லாம் உங்களுடைய சுத்தம், நாங்கள் கோவில்பட்டிக்கு போகிறோம்னு சொல்லி ஆயத்தப்படுத்தி நாங்கள் வந்தோம். இப்போ அங்கேயும் ஒழிஞ்சது தான் இங்கேயும் செய்கிறேன். அப்புறம் அந்த ஒழித்தா ஏஜி சபைக்காரங்க வந்து நாங்கள் நடத்துகிறோம், நாங்கள் சரி நடத்துன்னு கொடுத்துருங்க, என்னால் அலைய முடியாது. அப்புறம் தான் ஏஜி சபை 7ஆம் மணியில் வந்தது. இங்கே வந்து ஒரு வீடு எடுத்து நாங்கள் இருந்து அப்போ இந்த இடத்த ஆர்டர் கொடுத்தாரு. அவர் சுத்தம் செய்ததுனால சொல்கிறேன், இந்த இடத்த கொடுத்தாரு. பிறகு இந்த பழைய ஆலயம் கட்டினோம், பிறகு புதிய ஆலயம் கட்டினோம், பிறகு வீடு கட்டினோம்.
அவர் விசுவாசிகளையும் கர்த்தர் தந்தாரு. ஹல்லேலூயா. அப்போ தேவ சித்தம் செய்கிறவன் என்னைக்கும் நிலைத்திருப்பான் என்ற மாதிரி தேவ சித்தம் நாம் செய்தால் நிலையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்வதை இயேசு முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ சித்தம் செய்வதை குறித்து தாவீதை பற்றி சொல்லுகிறார். ஆண்டவர் தாவீதை குறித்து என்ன சொல்லுகிறார்? இதயத்துக்கு ஏற்றவன் என் சித்தத்தை எல்லாம் செய்வான் சொல்லுகிறார், செய்து முடிப்பான். தேவ சித்தம் செய்ய தாவீது பல கஷ்டங்களை அனுபவித்தார், பல போராட்டங்கள். அவருடைய சொந்த மாமன் தான் சவுல். சவுளுடைய மகளைத்தான் இவருக்காக வந்திருக்கிறார். ஆனாலும் இவன் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி சவுல் என்ன செய்றார்? பிடிவாதமாய் போராடுகிறார். பார்த்தீங்களா? மகனை இவருக்கு கட்டி கொடுத்துட்டு பிறகு இவன் ஆட்சிக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆளுக்கு கட்டி கொடுத்துருவாரு. பாருங்க, தாவீது என்ன செய்றார்? போராட்டத்தின் மத்தியில, வேதனைகள் மத்தியில, சோதனைகள் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில அவர் என்ன செய்றாரு? காணப்படுகிறார். ஒரு முறை சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஒரு ஆப்போல எனக்கு ஒரு சிறகுகள் இருந்துச்சுன்னா மறந்து போய் என்ன செய்வேன்? இளைப்பாறுவனே, இளைப்பாறுதல் இல்லையே, நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே என்று சொல்லி கலங்குகிறவராய் அவர் எதிரிகள் ஏராளம் பேர் ஆகிவிட்டார். தலைமுடியிலும் அதிகமான எதிரிகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் எதிரிகளால் ரொம்ப கஷ்டப்பட்டார், பாடுபட்டார். ஆகவே அந்த ஒரு முறை அவர் காண்டாமிருகத்தின் கொம்பில் இருந்தேன்னு சொன்னார். காண்டாமிருகத்தின் கொம்பில் இருந்தபோது நீர் எனக்கு செவி கொடுத்தேன்னு சொல்லி காப்பாற்றினாராம் ஆண்டவர். காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு இருக்கும், ஒரு உச்சியில் இருக்கும், அது குத்தி தூக்கிடுச்சு, மேலே தூக்கிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் காப்பாற்றினாராம். ஹல்லேலூயா. அது யாருமே காப்பாற்ற முடியாது காண்டாமிருகத்திற்கு. ஆனால் ஆண்டவர் அதை காப்பாற்ற. அப்படி அநேக போராட்டங்கள் எல்லாம் செய்கிறது. நம்ம வாசித்த சமயத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் அவருக்கு ஒரு நம்பிக்கை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய சித்தம் செய்கிறேன், அதனால் அவர் என்னை கைவிடாமல் என்னை நடத்துகிறார், என்னை தாங்குவார், எழுதுவார், சமைப்பார், தப்புவிப்பார். இந்த நம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருந்தது. தேவசித்தம் செய்வது, ஹல்லேலூயா, தேவசித்தம் செய்வது ரொம்ப கஷ்டம் தான். அவர் தேவசித்தம் செய்தார். அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் எழுதப்பட்டிருக்கிறது. சீசர்கள் எல்லாரும் தேவசித்தம் செய்வதிலே பயங்கரமான சோதனைகளை அனுபவித்தார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் தேவசித்த எல்லாவற்றையும் செய்து முடித்து பரலோகம் சென்று விட்டார்கள். ஹல்லேலூயா, சென்று விட்டார்கள். அப்போ நாம இந்த கழுகை எடுத்துக்கொள்வோம். கழுகு பார்த்தீங்களா? கழுகு தன் கூட்டை என்ன செய்யும்? உயர்ந்த மலைகளிலே வைக்கிறது, உயர்ந்த மரங்களிலே வைக்கிறது. அந்த கூடுகளை நல்லா என்ன செய்யுது? 2-3 டன் விறக வைக்குமா? அவ்வளவு பயங்கரமான கூடு கட்டியிருந்து. எல்லா கூட்டையும் விட கழுகுகளுடைய கூட்டு ரொம்ப பெரிய கூடாது. அதில் முட்டையிட்டு அதில் என்ன செய்யுது? குட்டிகளே நல்லா பத்திமத்தை வச்சு நல்லா பாதுகாத்து வளர்க்குறது. இந்த குஞ்சுகள் பறக்கிற காலம் வரும்போது கூட்டை பிரிச்சிடும். கூட்டை பிரித்து எரிஞ்சிடும். குட்டிகள்லாம் கீழே விழுந்துடும். குஞ்சுகள் கீழே விழும்போது அந்த உயரமான இடத்துல இருக்கிறதுனால கீழே பார்த்தீங்கன்னா விழுந்தோம். பயங்கர பாதாளமாக, படுபாதாளமாக தெரியும். ஐயோ தொலைஞ்சேன்னு சொல்லி இந்த குட்டிகள் என்ன செய்யும்? அந்த விழும். தாயை எப்படி என்னை எப்படி நல்லா பெற்று வளர்த்தா இப்போ எனக்கு இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குறாலே நாசமாக போட்டோம்னு சொல்லி அது போகும். விடும்போது தாங்கி, ஹல்லேலூயா, அதுக்கு அப்படியே வந்து தாக்கி அப்படியே மேலே கொண்டு போயிடும். இப்படி 2-3 முறை கொண்டு போகும்போது அந்த குட்டிகளுக்கு என்ன கிடைக்குது?
நல்ல பயிற்சி, நல்ல பறக்கிறதுக்கான நல்ல பயிற்சிகள் பெற்று தேடி என்னமா செய்யுது, ஒரு தேடி வந்து பறக்கிறதுக்காக தேடு, அந்த பயிற்சியில தேடி வந்து அப்புறம் தாயை விட மேலா பறக்குது. அதனால தேவ சுத்தம் செய்யும் போது நமக்கும் என்ன வரும், பாடுகள் வரும். இயேசு தேவ சுத்தம் செய்ததுனால அவர் சிலுவை சுமக்க வேண்டியதா இருந்தது. அதனால பாடுகள் மத்தியில நாம் தேவ சுத்தத்தை விடாமல் செய்ய வேண்டும். பாடுகள் வந்துருச்சுன்னு விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, தாவீது பாடுகள் வந்து விடாம செய்ததுதான் என்ன செய்தாரு, எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஜெபம் பண்ணி தேவ சுத்தத்தை தெரிந்து கொண்டு அதன்படியே நடந்தார். தாவீது தேவ அபிஷேகம் பெற்றிருந்தார். அல்லேலூயா. தாவீதின் தலை அபிஷேகிக்கப்பட்ட தலை. அதனால அவரை யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியும். நீங்களும் அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. அபிஷேகம் உங்களை ஆதரிக்கும், உங்களை வளர்க்கும், உங்களை பலப்படுத்தும். அபிஷேகம் உங்களை என்ன செய்யும், ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. ஆமா, அபிஷேகம் நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். வருஷத்துல ஒரு முறை நம்ம என்ன செய்யணும், அபிஷேகம் உங்களுக்கு என்ன அபிஷேகம் பண்றோம் அதை நீங்க காத்து கொள்ளணும். எப்ப அப்புறம் தேவ சுத்தத்தை செய்வதிலே நாம் எல்லாரும் கவனம் செலுத்தி தேவ சுத்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று அவர் ஜெபம் பண்ணினார். அதுபோல நாமும் எல்லாரும் சபைக்கு வர்ற எல்லாரும் என்ன செய்யணும், தேவ சுத்தம் செய்யணுமே என்று சொல்லி அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உலகத்தின் ஆதாயங்களுக்காக நாம் அல்ல, தேவ சுத்தம் செய்யறதுக்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, கொடுப்பதில் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் வாசிக்கும் போது, மக்கதோனியா சபையார் கஷ்டத்திலும் பாடுகளிலும் பஞ்ச காலத்திலும் தரித்திர காலத்திலும் கூட கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய அக்கிரமமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் தானிக்கு தக்கதாகவும் மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். மக்கதோனியா சபையாரை புகழ்ந்து சொல்லுகிறார். அவர்கள் கொடிய தரித்திரத்திலும் கொடுத்தார். அதுபோல நம்ம ஊழியர்களுக்கு நம்ம கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பதான் ஊழியங்கள் வளரும். பிரசங்கி 10:19 வாசிக்கிறோம். பணமும் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆகவே இந்த பணம் எல்லா காரியங்களுக்கும், ஊழிய காரியங்களுக்கு உதவக்கூடியதா இருக்கு. ஒரு இடத்துக்கு ஒரு ஜோமனை போனா கூட வட்டிக்கு 100 ரூபாய் பெட்ரோல் இருந்துச்சுன்னா போட வேண்டும். எல்லாத்துக்கும் பணம் தேவையாக இருக்கிறது. பணம் எல்லாத்துக்கும் உதவக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே நம்ம கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த வழி கொடுப்பதே. ஆபிரகாம் தூதர்களுக்கு ஆகாரம் கொடுத்ததுனால என்ன செய்தாரு, 28 வருஷமா அவர் ஜெபம் கேட்கப்படாம இருந்தது. ஆகாரம் கொடுத்ததுனால ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆகாரம் கொடுத்து அந்த தூதர்களை ஆதரித்தான். சாரிவா தூதரை பஞ்ச காலத்தில் என்ன செய்தான், கொடுத்ததுனால என்ன செய்தார், 3 வருஷம் கஷ்டப்படாம சாப்பிட்டு அவனும் குடும்பத்தாரெல்லாம் சந்தோஷமான வாழ்ந்தார். அன்னாள் சொன்னபடியே ஒரு குழந்தையை பெற்று கர்த்தருக்கு கொடுத்தான். அதனால கர்த்தர் 5 குழந்தைகளை மறுபடியும் அவருக்கு கொடுத்தான். எலிசபெத் சகரியா இவர்கள் ஒரு குழந்தையை பெற்று ஆண்டவருக்கு கொடுத்தார். யோவான் வயசான காலத்தில் அவனை பார்த்து, இல்லை எங்களுக்கு 80, 85, அப்பாவுக்கு 84 வயசு ஆயிட்டு, எனக்கு 80 வயசு ஆயிட்டு, நீ ஒன்றும் செய்ய முடியாது, நீ தான் எங்களுக்கு என்ன செய்யணும், வேலை பார்த்து
சம்பாதிச்சு கொடுக்கணும். அதனால வேலைக்கு போகணும்னு சொன்னாங்களா? வேலைக்கு போகணும்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அவனை ஊழியத்துக்கு அனுப்பினார். வாலிபத்தில் ஊழியத்துக்கு அனுப்பினார். அவர் என்ன பண்ணாரு? காடுகள் மலைகள் எருகளிலே தங்கி ஒட்டகமயிர் கூட நல்ல வஸ்திரம் கூட அவருக்கு கொடுக்கல. அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு. அவர் ஒட்டகமயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை இடுப்புல அந்த உடை கீழே இருக்கிற வார்க்கச்சை கட்டி காட்டு தேனும் வெட்டுக்கிளியும், வெட்டுக்கிளினா ஒரு வகை கிழங்கு வகைகளை சாப்பிட்டு காட்டு தேனை புசித்து அவர் என்ன சொல்றார்? காட்டிலே வாழ்ந்தார். ஆண்டவருக்கே கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. எவ்வளவு தியாகம் பார்த்தீங்களா? விசாரண காலத்தில் குழந்தைய பத்து கற்றுக்கனே கொடுக்கறதுனே. ஒரே ஒரு பொண்ணு நன்றி இல்லாம ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அது யாரு? ஆகார் என்னும் குழந்தை சாக போகுதுன்னு சொல்லி அழுது ஆண்டவர் வந்து அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுத்து ஆகாரம்லாம் கொடுத்து ஜீவனை பாதுகாத்து கொடுத்து பெரிய ராஜாவா உயர்த்துவேன் சொல்லி வாக்குப்பட்டார். அப்பயும் ஆண்டவர் நன்றின்னு சொல்லல, என்ன செய்யல? குழந்தைய ஆண்டவர்களை கொடுத்துருந்தா கூட இன்னைக்கு நல்ல ஒரு சந்ததி எழுப்பி இருக்கும். ஆனா அவர் சந்ததி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஆகாத சந்ததியா போச்சு. ஆகவே கர்த்தருக்கு நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறோம்ல, பேர் வைக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரச்சனை கர்த்தர் கொடுத்துறோம். இந்த மோசையை கொண்டு அரண்மனையை கொண்டு விட்டுட்டு வந்தது போல நம்ம அரண்மனையாகிய தேவனுடைய சமூகத்துல கொண்டு விட்டுறோம். அவர் என்ன சொல்வாரு? வளர்த்து ஆதரிப்பார். அல்லேலூயா. ஆகவே கொடுப்பதிலே நாம் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா 6:30 சொல்றார், கொடுக்கிற அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ என்று திருப்தி இல்லாமல் இருப்பார். நிறைய பேர் மற்றவர்களையே பார்ப்பாங்க. அவன் நல்லா இருக்கான், அவன் வீடு கட்டிட்டான், அவன் கார் வாங்கிட்டான், அவன் அப்படி இருக்கான், ஒன்றும் தரலையே சொல்லி கவலைப்பட திருப்தி இல்லாமல் இருக்க. ஒரு குளம் இருந்தது, அந்த குளத்துல ஒரு மீன் இருந்தது. அந்த மீன் நல்ல பெரிய மீனா விளையாண்டுட்டு இருந்தது. அந்த மீன் ஒரு நாள்ல கவலைப்படுதான், இந்த குளத்துக்குள்ளேயே நம்ம கிடக்கிறோம், குளத்தில் இருக்கிற மீன்களை புழுக்கள் பூச்சிகளையே சாப்பிட்றோம், அப்படியே நம்ம கிடக்கிறோமே அப்படின்னு ஒரு நாள் மேலே பார்க்குறோம். பறவையெல்லாம் பறந்து போச்சோம். பறவையெல்லாம் பாரு, அழகா பறந்து போவேன், எல்லா ஊர்களையும் பார்த்துக்கிட்டே போவேன், எல்லா இயற்கைகளையும் ரசிக்குது, நம்ம இந்த தனிக்குள்ளேயே கிடக்கிறோமே சொல்லி கவலைப்படுதான். அப்படி கவலைப்பட்டு இருக்கும்போது ஒரு நாள் மேலே பார்த்து நான் கொக்குகள் மேலே கொக்குகள் அப்படியே போறதை பார்த்தேன். இந்த கொக்குகள் இப்படி பறந்து போது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு ரசித்து கொண்டே செல்லுதே. நமக்கு முடியலையே, நம்மளும் ஏன் கொக்கு போல மேலே போக முடியாது, நம்மளும் மேலே பறக்க முடியும் அப்படின்னு தைரியமா என்ன வரைஞ்சான். ஒரு சொல்லி குதிச்சுட்டு உடனே மேலே போகும்போது பார்த்தான், இந்த பக்கத்து ஊர்கள் அந்த மரங்கள்லாம் அப்படி தெரிஞ்சது. ஆஹா இவ்வளோ அழகா இருந்துச்சான். கீழே தரையில வந்து விழுந்துச்சு. விழுந்தோட கொஞ்ச நேரத்தில் கதை முடிஞ்சிச்சு. அது மாதிரி என்ன சொல்ற, திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் வைத்த இடத்துல, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்துல, தேவன் கொடுத்த சபையில, தேவன் கொடுத்த வேலையில திருப்தியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் கொடுத்த மனைவி, தேவன் கொடுத்த பிள்ளைகள்
வைக்க கூடாது. அருமையானவர்களே, நாம் திருப்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அது ஒரு வசனம் எனக்கு 1 தீமோத்தேயு 6:6 வசனம். 1 தீமோத்தேயு 6:6. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதார். ஆகவே போதுமென்ற மனதுடன் 2 கொரிந்தியர் 9:7 சொல்லப்பட்டது. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்பது ஒரு பணப்பை வைத்திருந்தார் என்று சொல்லப்படும். அதனால பணம் எல்லாவற்றுக்கும் தேவையா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சூரேமியாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறது. அவள் என்ன செய்தால் மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒரு நல்ல சிந்தை உள்ளவளாக இருந்தாள். அவள் கணவனும் நல்ல ஒரு மனுஷனாக இருந்தான். அவனும் நல்ல மனுஷன். சொன்னதுக்கு அவன் தட்டாம செய்யறான். சொல்லி அவன் செய்ய சொல்லுகிறான். அதனால அவள் தைரியமாக என்ன செய்தார்? எலியாவுக்கு ஆகாரங்களை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாள். அவனோடு கூட சென்ற கையாசியும் சாப்பிட்டாள். அது மாத்திரமல்ல, வீட்டுக்கு மேல மாடியில ஒரு அறையை பொழுது பண்ணி அறை வீடை கட்டி அதுல ஒரு மெத்தை போட்டு ஒரு கட்டில் போட்டு ஒரு நாற்காலி போட்டு ஒரு குத்து விளக்கம் வைத்து வரும்போதெல்லாம் இங்கே தங்குங்கள் என்று சொல்லி அந்த வீட்டை திறந்து கொடுத்தாள். அல்லேலூயா. அதனால என்ன கிடைச்சது? அவளுக்கு குழந்தை இல்லாத அவளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சது இல்ல. அப்புறம் அந்த குழந்தை கொஞ்ச நாள்ல நல்லா வளர்ந்து வந்த போது திடீர்னு இறந்து போயிடுது. அப்பா அவன் சொல்லும்போது எழுப்பி கொடுத்தாள். அல்லேலூயா. இல்ல இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் பெற்றார். அந்த வீடெல்லாம் இழந்துட்டான். ஏன்னா 7 வருஷம் பஞ்சம் வந்துச்சு. பஞ்சத்துல எல்லாத்தையும் விட்டு எலியா சொல்றாரு, 7 வருஷம் என்ன செய்ய வேற ஊருக்கு போயிரு. அந்த ஊர் பேரையும் சொல்லியிருப்பாரு. அங்க பஞ்சம் இல்லாத ஊரா அந்த ஊர்ல 7 வருஷம் அங்கிட்டு மறுபடியும் வந்தா வீடு வாசல் எல்லாம் திரும்பவும் கிடைத்தது. அல்லேலூயா. இழந்து போனவர்களை திரும்பவும் பெற்றுக்கொண்டார். பிலிப்பியர் 4:2 என்ன வாசிக்கிறோம்? சுவிசேஷ விஷயத்தில் அவர்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. 1 நாளாகமம் 22:14 வாசிக்கிறோம். தாவீது சிறுமைப்படும் போது கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10 லட்சம் தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத கல்லான வெண்கலத்தையும் இரும்பையும் மரங்களையும் சவதரித்தோ வைத்தேன் என்று சொல்கிறார். சிறுமை எப்பமா EBSக்கு நம்ம சபையில 1000 ரூபாய் வரி கொடுக்கிறோம். ராஜபாளையம் சபையில 2000 ரூபாய் வரி கொடுக்கிறோம். கொடுக்கிறவங்க இருக்காங்க. அப்ப சுகாசில ஒரு பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு சொன்னாங்க. EBSக்கு எல்லாரும் செய்யனா 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி. ஒரு பாட்டியம்மா, ரொம்ப வயசான ஒரு பாட்டியம்மா ஒரு மஞ்சள் பையை தூக்கிட்டு ஒரு நாள் வந்தது. வந்து பாஸ்டரையாவை பார்த்தது. பாஸ்டரையா நினைச்சாரு, இந்த கவுண்டருக்கு அந்த பாட்டி ஜோம் பண்ண வந்திருக்கோம், இல்லைன்னா ஏதாவது கஷ்டத்தை சொல்லும் அப்படின்னு சொல்லி வாங்க பாட்டியே அப்படின்னாரு. அந்த பாட்டியை உட்கார்ந்து கூட சொல்லல. ஏன்னா ஏதோ கஷ்டத்துக்கு வந்திருக்கேன்னு நினைச்சிட்டேன். ஒரு மஞ்சள் பை வச்சிருந்தது. அந்த பைபிள் நிறைய மஞ்சள் தூக்கிட்டு வந்தது. ஏதோ பைபிள் தான் வச்சிருக்குன்னு நினைச்சாரு. அதுல ஒரு 10,500 ரூபாய் அதை கொடுத்தேன். ஐயா, அந்த VBSக்கு சொன்னீங்களே சபையில நிறைய தேவை இருக்குன்னு நான் சின்ன சரியா என்ன சொன்னேன், சிறுக சேர்த்தேன். சிறுக சேர்த்தால் பெருக ஆசீர்வாதம்னு சிறுக சேமித்து 10,500 ரூபாய் இருக்கு ஐயா வச்சுக்கிறேன் கொடுத்துருக்கேன். ஆசிரியர் ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டி ஒரு வயசான காலத்தில் கொடுத்துருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. அப்படியே நம்ம சிறுக சேமித்தேன். சிறுக சேமிப்புக்கு தான் உங்களுக்கு உண்டியல்
கொடுத்துருக்குறோம். சிறுக சமைக்கலாம் தினமும் ஆண்டவரை நினைச்சு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு காணிக்கையை போடுறது பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா கொண்டு வரும். மூணாவது நம்ம கணக்கு சொல்லுவோம், ஊழியம் செய்வதை தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 6:8 வாசிக்கிறோம், மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுது. நல்மனதோடு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும். இது மனுஷனுக்காக செய்யக்கூடாது, பாஸ்டருக்காக செய்யறது ஊழியம் அல்ல. கர்த்தர் பார்க்கிறாருங்கிற பயத்தோடு செய்யணும். இது மனுஷர்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அல்ல. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, திருமணம் சந்திச்சிங்க கேட்கறதெல்லாம் அப்படிலாம் உங்களை நாங்கள் கேட்க முடியாது. நீங்க கர்த்தருக்கென்று நல்ல மனதோடு என்ன செய்யணும்? ஒளிச்சு நல்ல மனசு வேணும். ஒளிச்சு என்ன வேணும்? நல்ல மனசு நல்ல ஊழியம் செய்யலாம். அப்படியே ஊழியம் செய்யணும், நல்ல மனசு தான் வேணும். 2 பேர் ராமாபாய் இருந்தாங்க. ராமாபாய் என்ற சகோதரி வந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க கர்த்தரை தெரியாது. 16 வயசுல அவங்க அப்பா இறந்து வந்தாரு. 17 வயசுல அம்மா இறந்துட்டாங்க. 22 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. 24 வயசுல ஒரு பிள்ளை பிறந்தது. 25ஆம் வருஷத்துல கணவர் இறந்து போனாரு. அந்த குழந்தையோடு அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கும் போது கவலையோடு கண்ணீரோடு காணப்பட்ட போது ஒரு அம்மா போய் ஒரு லூக்கா சுவிசேஷத்தை கொடுத்தாங்க. அம்மா இதை படிக்கமா, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், உங்களுக்கு சமாதானம் வரும் என்று கொடுத்தாங்க. அதை படித்து அந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த பிராமண அம்மா என்ன செய்தாங்க? பிராமண குடும்பத்தில் பிறந்த ராமாபாய் என்ன செய்றாங்க? அவங்க பண்டிதை அவங்க படித்திருக்கிறார்கள், நல்லா படித்தவர்கள், பண்டிதை. ஆனால் அவர்கள் மிகவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சில காலங்கள் கழித்து அவங்களுடைய ஊழியத்தை எப்படியா செய்வோம்னு சொல்லி செய்யறாங்க. அவங்க வந்து யாருக்குமே இயேசுவை பற்றி சொல்லலை. அவங்க அந்த கஷ்டப்படுறவங்க, அந்த காலத்தில் அந்த ஏரியாவிலலாம் அந்த விபச்சாரத்தில் நிறைய பெண்கள் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்து அன்பை சொல்றாங்க. அவங்களை அழைத்து அவங்களுக்கு ஒரு சின்ன உதவிகள் எல்லாம் செய்திருக்காங்க. போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இளம் வயது விவாகம் செய்து புருஷன்மார் செத்து போயிடுவாங்க. அந்த விதவை சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் விதவைகளாக இருந்ததுதான். அவங்களெல்லாம் ஆதரித்து உதவி செய்திருக்கிறாங்க. அவர் வீடு கொஞ்சம் பெரிய வீடாக இருந்ததுனால ஞானத்தின் வீடு ஒரு கோட்டை, அங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு சில பயிற்சிகள்லாம் கொடுத்து வருங்காலத்தில் அவங்க தனிநபர் வருமானம் உண்டாகும்படி அவர்களுக்கு சில வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்படியாக சதன் என்று சொல்லி ஒரு ஜெப வீடு, ஒரு ஞான சதன் என்றால் ஞானத்தின் வீடா, ஞானத்தின் வீடு, ரட்சிப்பின் வீடு, முக்தி வீடு என்று சொல்லி 3 வீடுகளுக்கு பேர் கொண்டு 3 இடங்களிலே அவர்கள் நடத்தியிருக்கிறார். அதை நடத்தி அவர்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். அந்த அம்மாவுடைய ஒரு அன்பினால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை பேர்? 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கட்டப்பட்டதான அந்த ஞானத்தின் வீடு, ரட்சிப்பின் வீடு, முக்தி வீடு இன்றைக்கும் இருக்கு. ஒரு நல்ல சொல்லுங்க, இன்றைக்கும் புனே என்ற நகரிலே இருக்கு. அப்படியாக நல்மனதோடு கர்த்தர்க்கென்ற ஊழியம் செய்திருக்கிறார். அப்படி செய்தால் தான் பலன் தரும். ஆமா, பாஸ்டர் சொன்னாரு. அதுக்காக எனக்கு இன்னைக்கு நாங்கள் ஊழியத்துக்கு மலைக்கு போகும்போது வழியில ஒரு டீ சாப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு போனோம். அங்கே ஒரு ஐயா பார்த்து ஆண்டவர் பற்றி சொன்னோம். வெளில வேலை செய்யணும்னு ஐயா சுவாமி நினைச்சிருந்தேன். ஐயா உங்களை அன்று ஆசீர்வதிப்பார் என்று சொன்னோம். சொல்லியிருக்கோம். அப்படியே பார்க்கவங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். ஒரே சொல்லுங்க, சொல்லிடுவோம். கத்தை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். மல்கியா 3:18 வாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும்
ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். திரும்பவும்னா இரண்டாவது முறை. முதல்ல ஒரு முறை பார்த்துட்டீங்க. ஊழியம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை பலன்கள். ஊழியம் செய்தவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதமும் ஊழியம் செய்யாதவனுக்கு கிடைத்த தண்டனையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், திரும்பவும் பார்ப்பீர்கள் சொல்கிறார். அப்படியானால் முதல்ல இந்த ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது இருக்கிறாரு, நமக்கு எல்லாம் அந்த நன்மைகளை கட்டளையிடுறாரு, ஆசீர்வாதத்தை தந்துடுறார், பூமியிலே தந்துடுறார். அப்புறம் பரலோகத்துக்கு போன பிறகு பரிசு தருகிறார். என்ன தருகிறாரு? பரிசு தருகிறாரு. திரும்பவும் அதான் ஆண்டவர் சொல்றார். மத்திய 19ஆம் அதிகாரம் 27 பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினோம், வலையை விட்டோம், வீட்டை விட்டோம், மனைவியை விட்டோம், பிள்ளைகளை விட்டோம், படகை விட்டோம், அப்பா அம்மாவை விட்டோம், எல்லாத்தையும் விட்டு உங்களை பின்பற்றி ஊழியம் செய்தோம்ல, என்ன தருவேன் என்று கேட்கும்போது இயேசு என்ன சொன்னாரு? 12 சிங்காசனங்களிலே நீங்கள் எரிசுவீர்கள், வீட்டியிருப்பீர்கள். 12 இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக அமர்ந்திருப்பீர்கள். சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பீர்கள். படிக்கல, சீசர்லாம் இருக்குல்ல, படிக்கவே இல்லை. படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி படிக்காத மேதைகள். அல்லேலூயா. படிக்காமலே மேதையாயிட்டாங்க. ஞானத்துல ஆண்டவர் கொடுத்த ஞானத்துல சிறந்து விளங்கினார். அதனால நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் பத்தியெல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கவங்க கூட நியாயாதிபதியா வர முடியல. படிக்காதவங்களுக்கு ஆண்டவர் நியாயாதிபதி, அல்லேலூயா, நியாயாதிபதியாக பதவி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது இந்த என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது இவங்க சொல்றாங்க, வீட்டை விட்டோம், எல்லாத்தையும் விட்டு வந்தவன் யான்னு சொல்லி அதான் சொல்றாரு. வீட்டை விட்டுருக்கீங்க, சகோதரனை விட்டுருக்கீங்க, சகோதரியை விட்டுருக்கீங்க, தாயை விட்டுட்டீங்க, தகப்பனை விட்டுட்டீங்க, மனைவியை விட்டுட்டீங்க, பிள்ளைகளை விட்டுட்டீங்க, நிலங்களை விட்டுட்டீங்க, வீடை விட்டுட்டீங்க, எல்லாத்தையும் விட்டு வந்ததுனால உங்களுக்கு நூறத்தனையாய் பூமியிலே அடைந்து நித்திய ஜீவனையும் சோர்ந்து விட்டுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. பூமியிலே ஆசீர்வாதம், பரலோகத்திலும். நம்ம சீசர்கள் ஊழியம் செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவோட கூட சேர்ந்து ஊழியம் செய்யறாங்க. சிலர் என்ன செய்வாங்க, எஜமான் முதலாளி இருந்தாருன்னா வேலை கொஞ்சம் வேகமா ஒரு விதமா வேலை நடக்கும். எஜமான் இல்லைன்னா வேற விதமா வேலை நடக்கும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஊழியத்துல கொஞ்சம் என்ன செய்யல, சரியாக அப்படி இப்படியே அசைஞ்சு ஆடி செய்யற மாதிரி கொஞ்சம் நடிப்பு எல்லாம் பண்ணாங்க சீசர்கள். இயேசு மறைந்து விட்டார். பரலோகத்துக்கு சென்ற பிறகு அவர்கள் என்ன செய்றாங்க, ஓடி ஓடி ஊழியம் செய்து தன் ஜீவனையும் பார்க்காம, சாப்பாடும் இல்லாம, வேறு ஒரு இடத்துல பசியாக இருந்தார்கள். பசியிலையும் நிர்வாகத்திலையும் மோசங்களிலும் சிறைச்சாலையிலும் இருந்து ஊழியங்களை செய்து ஜீவனையே கொடுத்தார்கள் இயேசுவுக்காக. அல்லேலூயா. அப்படி கஷ்டப்பட்டு ஊழியத்தை நிறைவேற்றினார்கள், நல்மனதோடு ஊழியத்தை செய்தார்கள். அல்லேலூயா. ஆமா. ஆகவே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் வாசிக்கும். 2, 3, 4. மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, மனதோடும் உமாப்பாய் ஆடுகிறோம் அல்ல, செய்தால் பெறுவீர்கள். அதனால கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகள் விபிஎஸ் ஊழியம்லாம் நல்லா செய்யலாம். பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து சபையில் விடலாம். இந்த பிள்ளைகளையும் செய்யுங்க. பக்கத்து வீட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா விடுவாங்க. நாங்கள் போய் சொன்னா விட மாட்டேன். நீங்கள் பழகுனதுனால அவங்களை விடுவாங்க. அப்படியே கொண்டு விடணும். அப்படி ஊழியர்களை நீங்கள் செய்யும்போது கர்த்தருக்காக சின்ன ஊழியத்தை செய்தாலும் அவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. மறக்க மாட்டார். சின்ன ஊழியத்தை செய்தாலும் மறக்காமல் நல்ல பலனை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. தருவார். ஆகவே ஊழியம் செய்தவரும் செய்யாதவரும் வித்தியாசம் உண்டாகும்.
கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். அவர் அற்புதமாய் அவர்களை நடத்துவார். உங்களை கர்த்தர் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். ஆகவே எல்லாரும் ஊழியம் செய்கிறவர்களாயிரும். வாசு மட்டும்தான் செய்யணும், விசுவாசிகள் செய்யணும். அல்லேலூயா. விசுவாசிகளாக இருந்து விசுவாசிகளால் செய்யப்படுகிற அடையாளங்களாவன என்று சொல்லி மரித்தோரை எழுப்புவீர்கள், வியாதியஸ்தர்களை சொந்தமாக்குவீர்கள். தமிழ்ல சொல்றாரு ஆண்டவரே, மத்திய மார்க் 16:16 சொல்றாரு, விசுவாசிகள் நடக்கிற அடையாளம். விசுவாசிகள் செய்யற அடையாளம் தான், பாஸ்டர் செய்யறது இல்லை, விசுவாசிகள் செய்யறாங்க. நீங்கள் நன்றாக ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க, நல்லா ஊழியத்தை செய்யுங்க. வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வியாதி சுகமாகும். அவருடைய வார்த்தையை சொல்லுங்க, ஒரு அற்புதம் நடக்கும் சொல்லுங்க, நடக்கும். அல்லேலூயா. நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். நீங்க செய்யறது எல்லாவற்றையும் கர்த்தர் கனப்படுத்துவார். அவருடைய நாமத்தை உயர்த்துவார். உங்கள் மூலமாக நீங்கள் கர்த்தரை ஊழியத்தை செய்யுங்க. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். கர்த்தருடைய சபை வளரட்டும். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய சபை வேகமாக வளரும். ஆத்மாக்களால் நிறையப்படும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார்.